அதாவது இவங்களுடைய செயல்பாடு தெளிவாக இருக்குங்களா? அதாவது மத்திய அரசுடைய பாஜகவுடைய மாநில வாரியான நிதிகளை நிதி ஒதுக்குவதில் வந்து பீகாருக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. ஏன் என்று சொன்னால் பாஜக இன்னைக்கு மத்தியில் ஆட்சியில் இருப்பதற்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடியது 2 மாநிலம் தான். ஒன்று ஆந்திரா, நம்ம சந்திரபாபு நாயுடு, அங்கே நிதிஷ்குமார் தான். இந்த 2 பேருடைய சப்போர்ட்டர் தான் ஆட்சியில் இருக்கிறாங்க. அங்கே ஆட்சியில் பாஜகவுடைய மத்திய அரசுடைய ஆட்சி இவர்கள் கையில் இருக்கு. வேணுங்கிறத வாங்கி வேணுங்கிற நிதிகளை மத்திய அரசிடம் வாங்கி மக்களுக்கு, பீகார் மக்களுக்கு வளர்ச்சி பணிகளை செய்தார். அதில் உங்களுக்கு இப்போ பிஜேபிக்கு அதில் ஒரு வளர்ச்சி, அவர்கள் நிதியை கொடுத்ததுனால பீகார் மக்கள் அவருக்கு பாஜகவிற்கு ஆதரவு கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் பாஜகவுக்கு ஆதரவு கொடுப்பதன் காரணமாக நிதிஷ்குமார் அந்த பீகார் மக்களுக்கு விசுவாசமாக இருந்து வேணுங்கிற செய்கிறாங்க. ஆக ஒரு இந்திய திருநாடு என்பது ஒவ்வொரு மாநில பிரிவினைவாதமற்ற மதச்சார்பற்ற ஒரு அற்புதமான ஒவ்வொரு மாநிலமும் இணக்கமாக போயிட்டு இருக்குது. இங்கே இருக்கிற மாதிரி எடுத்ததுக்கெல்லாம் வாக்காளப்பட்டிய திருத்தம்லாம் நாங்கள் எதிர்ப்போம், உடனே கொடியை பிடிப்போம். அதுக்கு இருக்கிற ஏன் எதுக்கு கொடியை பிடிக்கிறோம், அதில் என்ன இருக்குங்கிறதெல்லாம் கவலைப்பட கிடையாது. அது காங்கிரஸ் ஏங்க ஒரு இந்திய திருநாட்டுடைய தேசிய கட்சி காங்கிரஸ் திமுக போய் வாக்காளப்பட்டிய திருத்தம் தேர்தல் ஆணையம் வந்து இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு விஷயத்தை சொல்லுதுன்னா அதுக்கு கூட நான் கூட சேர்ந்து கொடியை பிடிச்சிட்டு போவேன்னா எதுக்கு கொடியை பிடிக்கணும் தெரியாமல் இந்தியா கூட்டணியில் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியில் உள்ளவர்கள் எல்லாம் இப்படியே எதுக்கு கொடி பிடிக்கணும்னு தெரியாமல் அலையிறதுனால தான் அங்கே வீழ்ச்சி வந்து கொண்டிருக்கிறது. பாஜக வளர்ந்து கொண்டு வருகிறது.